பொது வந்து பாருங்க, கன்னி ராசியும் இது அதாவது நான் ஃப்ரீ ஆயிட்டேன்ப்பா. முதல்ல இருந்ததுக்கு நான் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கேன். ஃப்ரீயா இருக்கேன். அப்பாடா! என்ன ஆஸ்வாசப்படுத்திக்க எனக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சிருக்கு. நான் ஃப்ரீயா மூச்சு சுவாசிக்கிறேன். விடுறாங்க. மூச்சு விடுறேங்க. பொதுவாவே வந்து பாருங்க மேடம், கன்னி வந்து இன் டெப்த் ஆஃப் நாலேட்ஜ் அப்படின்றது உண்டு. ஏன்னா, எந்த ஒரு விஷயத்த கத்துக்கினாலும், அத இன்பில்ட்டா இன் டெப்த் ஆஃப் நாலேட்ஜ் அப்படின்றத கேதர் பண்ணிப்பாங்க. ம். அப்ப கார் டிரைவிங் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, சூப்பரா ஓட்டுவாங்க. எஃபிகசியான டிரைவரா இருப்பாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, புதன் உச்சமடையக்கூடிய ராசி கன்னி. ம். புதனுக்கு மட்டும் மாற்றம் ஒன்றே மாறாது. அது எந்த புதுமையா இருந்தாலும், அது ரொம்ப ப்ராப்பரா கத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். சனி வந்து கண்டக சனியா இருக்கார். 7ஆம் பாவத்துல சனி கண்டக சனியா இருந்தார். ம். இப்ப அடுத்த 2028 வரைக்குமே அவர் கண்டக சனியா தான் இருப்பாரு. ஓ! என்ன ஒரு பிளஸ் அப்படின்னா, குரு வந்து குரு பயிற்சி 1/6/2026 நடக்குது இப்ப. அதே மாரி 6ஆம் மாசம் வரைக்கும் 10ல வந்து குரு இருப்பாரு. 10ல் குரு பதவி பறி போகும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. எல்லா கன்னிராசி அன்பர்களுக்கும் பதவி பறி போயிடுமா? இல்ல கிடையாது. வேலை செய்ற இடத்துல பிரஷர்ஸ் இருக்கும். ம். ம். அது 6ஆம் மாசம் வரைக்கும். 6ஆம் மாசத்துக்கு மேல குரு பகவான் 11ஆம் பாவத்துல போயிடுறாரு. லாபஸ்தானத்துல குரு. நெறைய பேருக்கு குரு லாபஸ்தானத்துல போகும்போது எங்களோட பாதகாதிபதியாச்சே, எங்களுக்கு பகை கிரகமாச்சே, அவர் லாபஸ்தானத்துல போகும்போது லாபத்த குடுப்பாரா? இந்த விஷயம்லாம் வேற ஜாதகம் கேட்க வரவங்க தெளிவா கேட்பாங்க. ம். குடுப்பாரா? ம். அப்படின்னு. எல்லாருக்கும் வணக்கம். உலகத்துல உள்ள அத்தனை ஜோதிடம் யுகம் சேனல் அத்தனை பேருக்குமே ஏன்னா இந்த ஜோதிட யுகம் சேனலுக்கு அவ்வளோ ரசிகர்கள் இருக்கீங்க. அவ்வளோ ஃபேன்ஸு அவ்வளோ அழகாக எங்கள் சேனலை வாட்ச் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அவ்வளோ அழகாக கமெண்ட்ஸ் போடுறீங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இப்போ நம்ம வந்து முக்கியமான ஒரு விஷயத்துக்கு போக போகிறோம். இந்த வருஷப்பரப்பு 2026 வந்துடுச்சு. இதில் இப்போது தமிழ் வருடப்பிறப்பு. அப்போது இந்த தமிழ் வருடப்பிறப்பில் 12 ராசி எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் மட்டும் இல்லைங்க, நானும் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அதில் எல்லாரும் ஒரு ஒரு ராசியில் இருப்போம் இல்லையா? இதை கணிச்சு அவ்வளோ அழகாக நம்ம சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள். நான் வந்து நானே முதல்ல அவங்களோட ஃபேனு தான். ஏன்னா அவ்வளோ அழகாக மேடையில் பேசுகிறதா இருக்கட்டும், அவங்களோட ஸ்பீச்சு அவ்வளோ அழகாக ஒரு பக்தி வாய்ந்து அந்த வாராகி அம்மனை பற்றிலாம் நான் நேரடியாக அவங்க பேசும்போது பார்த்துருக்கேன். அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்கள. இப்போ அவங்க வாயால் இந்த 12 ராசி இந்த தமிழ் வருஷ பரப்பில் எப்படி தான் இருக்க போகுது அவங்க வாயாலே கேட்போமே. அவங்கள சந்திக்கலாமா? வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறத விட நீங்கள் அப்படியே பிரகாசமாக ஜெகஜோதியாக இருக்கீங்க. அவ்வளோ அழகாக பியூட்டியாக இருக்கீங்க. நன்றி. பார்த்தோன்னு ஒரு வைப்ரேஷனு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்த்ததில். ம். நிறைய நம்ம வந்து ஜோதிட யுகம் சேனலுக்கு நமக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. அதை விட உங்களை நிறைய பேருக்கு பிடிக்கும். நீங்கள் வந்து இந்த 12 ராசி தமிழ் வருஷப்பிறப்பில் நீங்கள் என்னென்ன எப்படி எப்படி இருக்கு ஒரு ஒரு ராசியோன்றதை நீங்கள் சொல்லி கேட்கணும்னு எல்லாரும் ஆவலாக இருக்காங்க. கன்னிக்கு இந்த 2026 தமிழ் வருஷப்பிறப்பில் கன்னி ராசி எப்படி இருக்கு? ஏன் எனக்கு 2 பசங்க 2 பேருமே கன்னி ராசி. கன்னி ராசி. ஆமா. ஓகே, அதனால ஓகே. உங்க மூலியமா இப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைதான். என்னை விட மக்களுக்கு நிறைய கன்னி ராசி நேயர்கள் இருப்பாங்க. ம். இந்த கன்னி ராசி எப்படி இருக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல? கண்டிப்பா மேடம். பொதுவா வந்து பாருங்க, கன்னி ராசியும் இது அதாவது நான் ஃப்ரீ ஆயிட்டேன்ப்பா. முதல்ல இருந்ததுக்கு நான் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கேன். ஃப்ரீயா இருக்கேன். அப்பாடா! என்ன ஆஸ்வாசப்படுத்திக்க எனக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சிருக்கு. நான் ஃப்ரீயா சுவாசிக்கிறேன். மூச்சு விடுறாங்க. மூச்சு விடுறேங்க. நிம்மதி பெருமூச்சுன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா மேடம்? அந்த மாரி நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வருஷம் இந்த வருஷம். வெரி குட், வெரி குட். காரணம் என்ன அப்படின்னா மேடம், சனி பகவான் பெயர்ச்சியானதுலேருந்தே நிறைய கன்னிராசி அன்பர்கள் ஜோதிடம் பார்க்க வரும்போது சொல்றது உண்டு. மேடம், நான் பாட்டுன்னு சிவனேன்னு வண்டி ஓட்டின்னு போனேன் மேடம். எங்கேருந்தோ ஒரு புள்ள வந்துச்சு. அது எல்போட பெருசா மாட்டின்னு வந்த மாதிரி பரவாயில்ல. வந்திருந்தா கூட நான் கொஞ்சம் உஷாரா ஓட்டியிருந்திருப்பேன். அது சின்னதா எல்போர்டு மாட்டு வந்து நேரா புது கார் மேடம். மனசே ஆறல மேடம். வயிறு எரிஞ்சு போச்சு. தபால்னு மோதுச்சு. எனக்கு இவ்வளோ 1000 செலவு மேடம். கேட்டா அது வந்து எல்போர்டு போட்டிருக்கு. நீங்க தான் ஜாக்கிரதையா போகணும். எங்களுக்கு கிளைமும் ஆகல. இன்சூரன்ஸ்ல பெருசா கிளைம் ஆகாதுல்ல மேடம். ஏன்னா சின்ன அதாவது அவங்க கிட்ட ப்ராப்பரா எல்லாமே எவ்வளவுதான் ஜாக்கிரதையா போனாலும் எவ்வளவுதான் ஜாக்கிரதையா போனாலும் சனிக்கிட்ட உன்னால ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி. பொதுவாகவே வந்து பாருங்க மேடம், கன்னி வந்து இன் டெப்த் ஆஃப் நாலேஜ் அப்படின்றது உண்டு. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தை கத்துக்கினாலும் அதை இன்பில்ட்டா இன் டெப்த் ஆஃப் நாலேஜ் அப்படின்றத கேதர் பண்ணிப்பாங்க. அப்ப கார் டிரைவிங் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா சூப்பரா ஓட்டுவாங்க.
எஃபிகசியான டிரைவரா இருப்பாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, புதன் உச்சமடையக்கூடிய ராசி கன்னி. ம். புதனுக்கு மட்டும் மாற்றம் ஒன்றே மாறாது. அது எந்த புதுமையா இருந்தாலும் அது ரொம்ப ப்ராப்பரா கத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்ப இவங்க மேல தப்பே இருக்காது. ம். இருந்தாலும் அந்த பிள்ளை வந்து மோதுனதுக்கு என்னால பெருசா காச வாங்க முடியல மேடம். இப்படி சொன்னவங்களும் உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் எனக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸும் இல்ல மேடம். திடீர்னு மயக்கடிச்ச உடனே டாக்டர் கிட்ட போய் பார்த்தா, சுகர் பயங்கரமா இருக்கு. கிட்னி ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாரு. ம். இப்படி சொன்னவங்களும் உண்டு. ஓகேங்களா? ஆல்ரெடி டயபெட்டிக் இருந்துச்சு மேடம். நான் நல்லா ப்ராப்பரா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு பயங்கரமா ஃப்ளக்சுவேட் ஆயி 4 நாள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அட்மிட் பண்ணி, வைத்தியம் பண்ணி இவ்வளோ செலவாச்சு அப்படின்னு சொல்றவங்களும் உண்டு. ம். இவ்வளோ நாள் வரைக்கும் என் மனைவி என் கைக்குள்ள மேடம். ஆனா, இப்ப என்னவோ அவங்க நான் 2 வார்த்தை பேசினா மேடம், அவங்க 200 வார்த்தை பேசுறாங்க. 2 வார்த்தை பேசினா, 10 வார்த்தை பேசினா கூட ஒரு நியாயம். அட 20 வார்த்தை கூட பேசுறோம். 200 வார்த்தை பேசுறதுல என்ன மேடம் நியாயம்? பேசுறதுல கூட ஒரு நியாயம் தர்மம் வேணாமா? இப்படி சொல்ற கண்ணியும் நாங்க பார்க்குறோம். காரணம் என்ன அப்படின்னா மேடம், சனி வந்து கண்டக சனியா இருக்கார். 7ஆம் ம். பாவத்துல சனி கண்டக சனியா இருந்தார். ம். இப்ப அடுத்த 2028 வரைக்குமே அவர் கண்டக சனியா தான் இருப்பாரு. ஓ! என்ன ஒரு பிளஸ் அப்படின்னா, குரு பயிற்சி 1/6/2026 நடக்குது பார்த்தீங்களா? ம். குரு பகவானுடைய 9ஆம் பார்வை, உச்ச பார்வை சனி மேல படியறதுனால, ம். ம். இந்த நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ம். ஒரு வண்டி வாகனத்தினால பிரச்சனை, ஆரோக்கிய குறைபாடு, பயணத்துல பிரச்சனை, ம். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அப்படின்னு ம். குடுக்கக்கூடிய சனி அமைதியாயிடுறார். ம். எனக்கு பிரச்சனை ஓஞ்சிச்சுனாலே எனக்கு ஒரு பெருத்த ரிலீஃப் அப்படின்னு சொல்ற மாரி தான் கன்னியினோட ஒரு அமைப்பு. இது ஒரு பெரிய பிளஸ் மேடம். அதே ம். மாரி 6ஆம் பாவ ராகு. இது 6ஆம் பாவ ராகு அப்படின்றது ம். 12ஆம் மாசம் வரைக்கும் தொடர்றாங்க. பெரிய லெவல்ல கடன் குடுக்கக்கூடாது. பெரிய லெவல்ல கடன் வாங்கக்கூடாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, 6ஆம் பாவத்துல ராகு இருக்காரு. 6ஆம் மாசம் வரைக்கும் பிரச்சனை இல்ல. 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் ரொம்ப சிம்பிள். நம்ம வண்டி ஓட்டிட்டே போயிட்டு இருக்கோம். முன்னாடி ஒரு ஆட்டோக்காரன் என்ன பண்ணுவான்? லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல போவான். ஓ! இந்த மாரி ரோட்ல நெறைய நடக்குது இல்லீங்களா? ம். ம். சும்மா பிள்ளைங்க ஸ்பீடா போய் சர்ருன்னு ஒரு ஜெர்க் அடிச்சு நம்ம முன்னாடி போவோம். அப்போ ஆமா. ஒரு செகண்ட் நம்ம பக்கத்துல இருக்க வண்டியில மோதிருப்போம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, கோவப்பட்டு சர்ருன்னு முன்னாடி போய் நின்னு இறங்கி, அந்த பிள்ளைய பளீர்னு ஒரு அடி அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையன் வண்டி ஓட்டின்னு போன பையன பளீர்னு ஒரு அடி அடிச்சுட்டு நம்ம பாட்டுன்னு வந்துருவோம். ம். வண்டி நம்பர பார்த்து வச்சு 4 பேரோட அந்த பையன் வருவான். நம்மள 4 சாத்து சாத்துறதுக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? ம். ஒரு நொடி பொறுமை, 1 கோடி நன்மை அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டு காஷியஸா இருக்கணும். ஏன்னா 6ஆம் பாவம் ராகு எதிரிகள்னு இருக்க மாட்டாங்க. ஆனா பயங்கரமான தைரியம் வரும். ம். மத்தவங்க பயப்படுற விஷயத்த நம்ம ரொம்ப சாதாரணமா அசால்ட்டா பிஸ்கோத்து மேட்டரா செய்வோம். அதெல்லாம் செஞ்சா மாட்டிப்போம். ம். ஸோ இதுல கவனம் அப்படின்றது வேணும். பெரிய லெவல்ல கடன் குடுக்கவும் கூடாது. நீ எங்க கடன் கேட்டாலும் கிடைச்சிடும். குடுக்குறாங்களேன்னு வாங்கிடாத. பின்னாடி ட்ராப் ஆவ. இதுல கவனம். ம். பொதுவாவே கன்னி வந்து பாத்தீங்கன்னா மேடம் கடன் நெறைய வாங்கக்கூடாது. ம். கடன் நெறைய வாங்குனாங்கன்னா, கடன் வந்து தொடர்ந்து இருந்துட்டே இருக்கும். ஓ! அவங்களுக்கு காலபுருஷ தத்துவ பிரகாரமே அப்படி ஒரு அமைப்பு கன்னிக்கு. ஸோ அதுல கவனம் அப்படின்றது வேணும். ம். 12ஆம் பாவத்துல கேது அப்படின்போது நெறைய கன்னி ராசி அன்பர்கள் கடல் தாண்டி வெளிநாடு போறதுக்கான பிராப்தம். ம். ஓகேங்களா? அதே மாரி இங்கேருந்து நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, டூர் போவாங்கல்ல மேடம். ம். இங்கேருந்து பத்துமலை முருகன போய் பார்த்துட்டு வந்தேன்ப்பா. கதிர்காம முருகன போய் பார்த்துட்டு வந்தேன். அந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்த டூர் வெளிநாடு போறதுக்கான பிராப்தம். ம். வேலை நிமித்தமா போறதுக்கான பிராப்தம். அங்கேயே பிஆர் வாங்குறதுக்கான பிராப்தம். இப்படி ம். நெறைய நல்ல விஷயம் அப்படின்றது நடக்கும் மேடம். ம். இறை ஆற்றல், இறை சார்ந்த சுற்றுலா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இறை உணர்வு அப்படின்றது அதிகரிக்கும். சித்தர்களோட சமாதிக்கு போறது, ம். நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, டூர் போறது, எல்லாமே இங்கேருந்து பத்ரிநாத், கேதார்நாத் இப்படி எல்லாம் போறதுக்கான பிராப்தம் நெறைய பேருக்கு உண்டு. இது ம். பெரிய பிளஸ். அதே மாரி 6ஆம் மாசம் வரைக்கும் 10ல வந்து குரு இருப்பாரு. 10ல் குரு பதவி பறி போகும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. எல்லா கன்னிராசி அன்பர்களுக்கும் பதவி பறி போயிடுமா? இல்ல கிடையாது. வேலை செய்ற இடத்துல பிரஷர்ஸ் இருக்கும். ம். ம். அது 6ஆம் மாசம் வரைக்கும். 6ஆம் மாசத்துக்கு மேல குரு பகவான் 11ஆம் பாவத்துல போயிடுறாரு. ம். லாபஸ்தானத்துல குரு. நெறைய பேருக்கு குரு லாபஸ்தானத்துல போகும்போது எங்களோட பாதகாதிபதியாச்சே, எங்களுக்கு பகை கிரகமாச்சே, அவர் லாபஸ்தானத்துல போகும்போது லாபத்த குடுப்பாரா? இந்த விஷயம்ல வேற ஜாதகம் கேட்க வரவங்க தெளிவா கேட்பாங்க. ம். குடுப்பாரா? ம். அப்படின்னு. அவங்க மனுஷால் மாரி கிடையாது. எந்த பாவத்துல உட்கார்றாங்களோ, அந்த பாவத்துக்கான வேலைய குடுத்துருவாங்க. இப்ப நம்ம தான் எல்லார் கூடயும் வாய் சிரிக்கும், மனசு கெடுக்கும். ம். இல்லைங்களா? ஆனா பிளானட்ஸ்லாம் அப்படி கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு ஹானஸ்டி அப்படின்றது இருக்கு. ஸோ சாலிடா வந்து பார்த்தீங்கன்னா, லாபத்த குடுப்பாங்க. அதே மாரி உங்களோட மூத்த சகோதர, சகோதரிகளோட சப்போர்ட் அப்படின்றது கன்னிராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் கிடைக்கும். நண்பர்களுடைய சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். செய்யக்கூடிய தொழில் சின்சியரா நீ ஹார்ட் ஒர்க் பண்ற அப்படின்னா, கண்டிப்பா நல்ல லாபம் அப்படின்றது உண்டு. இதுல மாற்று கருத்தே கிடையாது. சூப்பர். கன்னி ராசிக்கு இவ்ளோ நல்ல விஷயங்களும் இருக்கு. கெட்ட விஷயங்களும் இருக்கு. ஆமா. இந்த கெட்ட விஷயத்துல இருந்து தப்பிச்சு நல்ல விஷயத்துல வரணும். ம். அதுல இந்த ஜூன் 6ல இருந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு நல்லா இருக்கு. சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஒன்றும் கவலையப்படாதீங்க. கன்னி ராசிக்கு வந்து வெளிநாட்டில் தான் இருப்பீங்களாம். ம். நிறைய விஷயங்கள் நிறைய நல்லது நடக்க போகுது கன்னி ராசி. கன்னி ராசி நேயர்கள் தான் இந்த வாட்டி வந்து நிறைய சக்ஸஸ் ஆக போகிறாங்க. வெளிநாட்டுக்கு போக போகிறாங்க. நிறைய படிப்பு விஷயமா, டூர் விஷயமா, கடவுளோட கும்பிட்றது, ஆன்மீக விஷயமா எல்லாமே இந்த கன்னி ராசிகள் சக்ஸஸ் ஆக போகிறீங்க. ஆல் த பெஸ்ட் உங்களுக்கு. தேங்க்யூ.
அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேம் வந்து அவ்வளோ உங்களுக்கு வந்து ஒரு தைரியம் கொடுத்தாங்க. இந்த 12 ராசி தமிழ் வருஷப்பிறப்பில் ஜூனுக்கு அப்புறம் குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்கள் 12 ராசி எப்படி இருக்குன்னு அவ்வளோ அழகாக சொல்லிட்டாங்க. அதில் ஒன்று கூட நெகட்டிவ் கிடையாது, எல்லாருக்கும் பாசிட்டிவ். எல்லாம் ஜூனுக்கு அப்புறம் அவ்வளோ நல்லா இருக்குது. அதுவும் எந்தெந்த ராசி வந்து சிவனை பற்றுக்கணும் அப்படிங்கிறதையும் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. சிவனை பிடிச்சிக்கோங்க, எதுவும் நம்ம கிட்ட வராது, தைரியமாக இருங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. அதுவும் நிறைய விஷயம் வந்து ஒரு வித்தியாசமாக நான் கேட்காத சில விஷயங்கள்லாம் அவங்க சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு புதுசாக இருக்குது. நீங்கள் எப்பயுமே நான் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லுவேன், எந்த வீடியோ பார்த்தாலும் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்னன்றது நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் என்ன கரெக்டாக புரியும். ஏதோ பாதியில் ஏதோ பார்த்தோமே அப்படின்னு ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஜோதிடர் சந்தேகம்னாலும் சரி, இல்லை மேமை வந்து நீங்கள் நேரில் பார்க்கணுன்னா இந்த வீடியோவில் வர நம்பர் எடுத்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி மேமை நேர்லேயே பார்க்கலாம். உங்கள் ஜாதகத்தை கொண்டு வாங்க, உங்களுக்கு பரிகாரத்துலேருந்து உங்களுக்கு எல்லாமே உங்கள் ஜாதகத்தை பார்த்து எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ வந்து நிறைய பேர் ஜாதகத்தை பார்த்து இன்றைக்கி வேறு லெவலில் இருக்காங்க எங்கள் மேம் கிட்ட. மிஸ் பண்ணிடாதீங்க, நம்பர் எடுங்க, ஃபோன் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் வாங்க, நேரில் போய் மேமை பாருங்கள். சப்போஸ் நீங்கள் நேரில் வர முடியல, நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன் இல்லை வெளிநாட்டில் இருக்கேன்னா டோன்ட் வரி, ஆன்லைன்லேயே அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஆன்லைன்லேயே அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன்லேயே பேசுங்க. அதில் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் என்ன பரிகாரம்னாலும் உங்களுக்கு ஃபோன்லேயே சொல்லுவாங்க. அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. பி ஹாப்பி, ஜாலி. ஜூனுக்கு அப்புறம் எல்லாம் நம்ம ராஜ்யம் தான், ஜாலியாக இருங்க.